அந்த தாய் உனக்கு துணை இருக்கிறதுக்கு ஒரு மஞ்சக்கயிறு கட்டி, அந்த வடக்கு முகம் பார்த்த கருப்பனுன்ற கூட இருக்கிறதுக்கு ஒரு சிவப்பு கயிறு கட்டி, அந்த மேற்கு முகம் பார்த்த வெற்றிவேல் முருகை வேலெடுத்து வினநீக்குவேன், நீ கூப்பிட்ட நேரம் பச்சை மயில் ஏறி வாருக்கு ஒரு பச்சைக்கயிறு கட்டி, உன்ற குடும்பத்தில் 3 தெய்வம் கூட இருக்க வரைக்கி அதை வெடிகிற பொழுது பஞ்சமில்லாத வெடியி, நீ இருக்கிற இடத்துல கொடுமை இல்லாத இருப்பேன். என்ற குடும்பமாக இருந்தாலும் நான் போகிற வழி வாரு அத்தனையுமே நீ காட்டுறது இடத்துக்கு நான் நல்ல கயிறு கட்டி, நீ கூட இருக்கிறக்கு ஒரு கயிறு கட்டி, எனக்கு நினச்ச போதெல்லாம் எனக்கு துணை இருக்கிறதுக்கு கருப்பனை நினச்சி நல்ல வழியில் வணங்கிக்குவேன். கருப்பனே எனக்கு ஒரு தடங்காட்டுன்னு சொல்லி அத்தனை மக்களுக்கும் நீ ஒரு தடங்காட்டி நல்ல சத்தியம் பண்ண வச்சு, அந்த சத்தியத்துக்கு நீ துணை இருந்து நீ நாடும் பொழுது வழிகாட்டி அமைக்காத சூடத்தை ஒன்று சன்னதியில் வெளிச்சம் போட வரையில் அவை குடும்பத்தில் ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு பஞ்சம் இல்லாத வச்சிருந்து கருப்பனே துணை இருந்ததுன்னு சொல்லி ஒடியாந்து வெள்ளப்பா வெள்ள விநாயகர் மேலே சத்தியமா, குலதெய்வத்து மேலே சத்தியமா, பெற்றோர் பெரியோர் மேலே சத்தியமா, குடும்பத்தார் மேலே சத்தியமா, குழந்தை மேலே சத்தியமா, இது உன்னுடைய மேலே சத்தியமா, 6 மாசத்துக்கு சங்கிலி கருப்பங்கிட்ட மது குடிக்க மாட்டேன்னு சூடம் அமைச்சு கனி குத்தி கடவுளை வழியில் அழிக்காத, தெய்வத்தை பாதியில் அழிக்காத கடவுள்கிட்ட 6 மாசம் முடிஞ்சு இதே வெளிச்சம் தெய்வத்துக்கிட்ட 6 மாசம் முடிஞ்சு மறுகனியும் குத்த வரைக்கும் நான் மது குடிக்க மாட்டேன், சத்தியோ 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 அமைச்சிருச்சாங்க இல்லையா. எங்களுக்கு ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு பஞ்சம் இல்லாத கருப்பு நடக்கிறது அடங்காட்டி கொடுப்பான்னு சொல்லி நேர வேலையில் பல கஷ்டம் கொடுமை எல்லாம் தாண்டி நாங்கள் போகிற இடம் முள்ளா போச்சு, இருக்கிற இடம் நெருப்பாக போச்சு. கருப்பனே நீ போகிற பாதையில் எனக்கு கொஞ்சம் வழிகாட்டி என்னை அதில் வளர வச்சு அழகு பாரு, நடக்க வச்சு அழகு பாருன்னு சொல்லி நீ நடக்கிற தடத்துல எனக்கு ஒரு தடம் கொடுத்து அந்த தடத்துல போக சொல்லி எனக்கு ஒரு நல்ல வெளிச்சம் கொடுத்து என்ற குடும்பத்துக்கு நீ துணையிருந்து எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லி கருப்ப மன்னத்தில் 5 பயந்து வாழுங்கன்னு வல்லாமக்கார சின்னஞ்சிறுசுகோ கடவுள் தனையோட ஒரு கயிறு கட்டி, தெய்வத்தோட அருளால் நல்ல கயிறு கட்டி கருப்பந்தனையோட நாங்கள் நல்ல வழியில் போகிறோம். கருப்பா நாங்கள் கும்பிட்ட காரியம் கையெடுத்த காரியம் எனக்கு வெள்ளக்குதிரை வீச்செருவாலும் துணை இருந்து எனக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு நீ துணை இருக்கணும்னு சொல்லி கையெடுத்த காரியம் எல்லாம் கருப்பன் துணையோட போய் நான் எந்த முகம் போனாலும் தங்கமாக வருவேன்னு சொல்லி கடவுளோட துணை இருக்க வரைக்கும் நான் கடலே தாண்டி போயிட்டாலும் என்னை வெள்ளக்குதிரை ஏறி வந்து 60 மார் சங்கிலியோட கரையில் சேர்த்தி அழகு வாப்பேன்னு சொல்லி நேர வேலையில மதுபாலை என்ற குடும்பத்தில் வெடிகிற பொழுது இருட்டா வெடிச்சு போச்சு, சாயிற பொழுது கொடுமையில சாஞ்சு போச்சு, நாணயத்துக்கு ஒரு பஞ்சம் வந்து சேர்ந்துச்சு, கணத்தான் ஜனத்தான் முன்னால கேவலத்தில் இருந்தோம்னு சொல்லி கருப்பன் துணையோட ஒரு கவுறு கட்டி நான் 5 பயந்து வழியில போறதுக்கு தெய்வம் துணை இருக்கும்னு நாள்தோறும் கும்பிட்டு வாதையில் நடக்கிறதுக்கு கருப்பன் துணை இருக்கும்னு சொல்லி இந்த வடக்கு முகம் பார்த்த தெய்வம் கையெடுத்த மக்களுக்கெல்லாம் கண்ணெடுத்து பார்த்து என்ற கர்மவனையெல்லாம் தீர்த்து கொடுத்து எனக்கு ஒரு சிவப்பு கயிறு கட்டி அழகு பார்த்து இந்த தாய் எனக்கு துணை இருந்து அந்த பச்சை மரத்தில் நாக தேவதை என்ற கூட இருந்து என்னை மங்களகரமாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு மஞ்சக்கயிறு கட்டி எங்கள் குடும்பம் அத்தனையும் அழிச்சம் கொடுப்பான்னு சொல்லி ஒரு மஞ்சக்கயிறு கட்டி இந்த மேற்கு முகம் பார்த்த வெற்றிவேல் முருக வேலெடுத்து வினநீக்கி தந்து கருப்ப மன்னத்தில் கையெடுக்கிற மக்களுக்கு ஓடி வந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு பச்சைக்கயிறு வாங்கி வழி காட்டுன்னு சொல்லி நடக்கிற வாதில் எங்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும்னு கொஞ்சத்தில் கருப்பு தடம் போட்டு அழகு பார்த்து அதில் நடக்க வச்சு கூட நிற்பேன். அதனால கடவுளோட கயிறுன்ற கூட இருக்குது, நல்ல வழியில் நடந்து சோமா வச்சுதான் சோப்பா இருப்பான். கனி கொண்டது குத்தி வந்தாமி கடவுள்கிட்ட நீ வேண்டி கனி குத்தி யாரையும் முடிஞ்சதையும் கருப்பா நீ நினச்சிட்டே இருந்து கடவுள்கிட்ட வந்து மறுபடி குத்தி சாமி. ஒரு 6 மாதம் பசி ஆற்றி எங்கள் குடும்பம் பசி ஆற்றி கொடு, எங்களுக்கு இந்நேரம் வேலைக்கு கனத்தான் ஜனத்தான் முன்னால் நாங்கள் நல்லபடியாக வளர முடியாத, வழியில் போகலையே, பாதையில் நடக்கலையே, நல்ல சனம் இல்லையே, அர்த்தம் வருதுன்னு சொல்லி ஒரு மனமால சூடி அழகு பார்க்கும் காலத்தில்
பாதையில போகாத பல கொடுமையும் பார்த்துட்டோம், வழியில போகாத பல வறுமையும் பார்த்துட்டோம். நீ உன்ற துணையோட நாங்கள் உனக்கு நல்லபடியா வேண்டி உன்ற மன்னம் வந்துட்டோம். கனி குத்தி வேண்டிட்டு போறோம். கூடிய சீக்கிரம் எனக்கு அத்தனையும் முடிச்சு கொடுன்னு நல்ல கனி குத்தி வேண்டிட்டு போறோம். நீ கண்ணெடுத்து பார்த்து அந்த கனியோட நீரோட எங்க கொடுமையெல்லாம் தீர்த்து நீ இருக்கிற காலமெல்லாம் எனக்கு நீ நல்ல துணை இருன்னு சொல்லி கடவுள்கிட்ட அந்த குழந்தைக்கு நல்ல வர்றதுக்கு ஒரு வஞ்சம் இல்லாத கிடைக்குமா, இல்லை காலம் பொழுதும் ஆகுமா? அடுத்த வருஷம் இதே வேலையில் நீ வெள்ளாட்டுப்பட்டி வெறும்பட்டி பண்ணுற காலம் அந்த அன்னைக்கு அதுக்குள்ளே அவங்களுக்கு நல்லபடியாக மனமான சூடிட்டா ஒன்ற கோட்டையில் அவையில் ஒரு வெளிச்சம் போடுவாங்க. நீ நல்ல வழி காட்டி நீ நல்ல பசி ஆடுற போது அவை குடும்பம் பசியாத்தி கொண்டு வந்து சன்னதியில் நிறுத்தி அழகு பார்த்து எனக்கு கற்பனையே துணை இருப்பான்னு அடியாந்தாங்க. கடவுளே மாதத்தை சொல்லும்போது நினைக்கிறீங்க. அது வந்து அம்மாவாசனைக்கு சொல்றதுக்கு நீங்கள் மனசு நினைக்கிறது அது கடவுள். அதை வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது சொல்லுங்க. மனசு உங்களுக்கு என்ன காரியம் இந்த மாதிரிலாம் கேட்கல முடியா சாமி கிட்ட கேட்கும்போது நீங்கள் அது கடவுளை தெரிஞ்சு நீங்கள் சரியா நீங்கள் வந்து என்ன நடக்கும்னு ஆசைப்பட்டு நெருப்புல நிற்கணும்னு ஆசைப்பட்டுடா. இருக்கிற காலம் பூரா உனக்கு கொடுமையிலேயே முடிஞ்சு போயிடு. வேண்டாம் ஜனத்தா பண்ணாலும் நல்லபடியாக வளர்ந்து ஒரு பாதையில் நடந்து நல்ல பாதையில் வந்துட்டுடா. அந்த கருப்பன் சீக்கிரம் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல கருப்பனா நின்று ஒரு வழிகாட்டுவேன். தெய்வத்தோட துணை உனக்கு இருக்க வரைக்கும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அத்தனைக்கும் ஒரு தடம் போட்டு உனக்கு நல்ல வழி காட்டி அதையில் நடக்க சொல்லி அழகு பார்ப்பேன். அதனால நானும் பொழுதும் என்ன வேண்டாம், அடுத்த தடவை வந்து எனக்கு ஆயிலுக்கும் அது வேண்டாங்கிற தடம் வாங்கி கருப்புங்கிட்ட ஒரு வரம் வாங்கி நகர் கட்டி அழகு பார்க்கறக்கு தெய்வத்தை நீ அந்தி சாம 60 நாளை வணங்கி வா. வெள்ள விநாயகர் மேலே சத்தியமா, பூமாதேவி மேலே சத்தியமா, சூரிய பகவான் மேலே சத்தியமா, குலதெய்வத்து மேலே சத்தியமா, சங்கிலி கருப்பு மேலே சத்தியமா, முருகன் மேலே சத்தியமா, பச்சை மரத்து நாகம்மா மேலே சத்தியமா, என்னுடைய மேலே சத்தியமா, பெற்றோர் வெளியோர் மேலே சத்தியமா, 3 மாதத்துக்கு மது குடிக்க மாட்டேன். 90 நாள் பூர்த்தி பண்ணி கடவுளை கஷ்டம் வேண்டி வெளிச்சத்துக்கு மழை வேண்டி கருப்பன் அடிக்காத கடவுளை ஏமாத்தாத இதே இடத்துலையோ இந்த தெய்வத்துக்கிட்டையோ இதே வெளிச்சம் போட வரைக்கும் மது குடிக்க மாட்டேன். சத்தியம் சத்தியம் சத்தியம்.